இந்த விவசாய தொழில்ல முக்கியமான ஒண்ணுன்னா, இந்த கிணறு தாங்க. இந்த கிணற சரியான முறையில நம்ம பராமரிச்சா தான், நம்ம முப்போகம் விளைய வச்சு ஒரு லாபத்த நம்ம சம்பாதிக்க முடியும். அப்பேற்பட்ட கிணத்துல நெறைய இடங்கள்ல சட்டு விழுந்துட்டு இருக்கும். இல்லன்னா மேல இருந்து சட்டு தொங்கிட்டு நிக்கும், கீழ விழுற மாரி. அந்த மாரி கிணறுகள ஆட்கள் கொண்டு நம்ம தூர்வாரி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவங்க உள்ள இறங்கி பார்க்கும்போது படுபடுன்னு விழுகும் பொழுது, அவங்க பயந்துட்டு நாங்களே இந்த கிணறு சுத்தம் பண்ண மாட்டோங்க, தூர்வார முடியாதுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இந்த மாரி கிணறுகள நம்ம தூர்வாரணும் அப்படின்னா, கண்டிப்பா இயந்திரங்கள பயன்படுத்தி தான் நம்ம தூர்வார மாரி இருக்குங்க. இந்த இயந்திரங்கள எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய கையுள்ள ஹிட்டாச்சிய வச்சு மேல இருந்தே உள்ள இருக்க சட்டு மண்ணெல்லாம் அள்ளுவாங்க. இல்ல வெளிய இருந்து அள்ள முடியாது, உள்ள இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது, தொங்கிட்டு இருக்கிற சட்டையெல்லாம் தட்டி விட்டுட்டு, உள்ள சின்ன ஹிட்டாச்சிய கிரெயின் வழியா இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் சுரண்டி எடுத்து, அத ஒரு கண்டெய்னர்ல ஏத்தி மறுபடியும் கிரெயின் வழியா அந்த மண்ணெல்லாம் வெளிய கொண்டு போய் கொட்டிடுவாங்க. இப்படி இயந்திரங்கள பயன்படுத்தி நம்ம தூர்வாரதுனால, குறைந்த நாட்கள்ல நம்ம கிணறு தூர்வார முடியும். அதே மாரி கிணறுல உள்ள இறங்கி வேலை செய்ற ஆட்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் நம்ம தவிர்க்க முடியுங்க. இந்த மாரி உங்க கிணறு தூர்வாரணும், இல்ல புது கிணறு வெட்டணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படியே கிணறு வெட்டணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.